உங்கள் வீட்டில் எப்படி பித்ரு இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணங்கள் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வேஷ்டி வச்சு படையல் செய்கிறீங்களா? புடவை வச்சு படையல் செய்கிறீங்களா? இல்லை குளத்தங்கரையில் போய் நீங்கள் வந்து எள்ளும் தண்ணியும் கொடுக்குறீங்களா தர்ப்பணத்திற்கு? இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை மேடம், இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணவே போகிறோம் அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா அந்த குளக்கரையில் போய் பண்ணுறீங்கனாலும் ஒரு குளக்கரையோ இல்லை கடல் கரையோ உங்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக பண்ணுறவங்க நீர்நிலைகள் பக்கத்தில் போய் பண்ணுங்கள், அது முழுமையான பலன் தரும். பொதுவாக வந்து பெண்கள் இறந்துட்டாங்க, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கிடையாது. அப்பா இறந்துட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போ உங்கள் அப்பா இறந்து 4 நாள் ஆகுது, அதுக்குள்ளே மகாலய அமாவாசை வந்துருச்சுன்னா அந்த அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கணும். இறந்த உடனே அமாவாசை வந்தால் அந்த அமாவாசையிலேருந்தே நமக்கு கணக்கு தான். அதனால் உங்கள் வீட்டில் பெண்கள் இறந்து விட்டால் எப்பொழுதுமே அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கிடையாது. ஆண்கள் இறந்தால் மட்டும்தான், அது அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்க வந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்.